Hello guys, this is Joseph from Hejex Technology, and this tutorial is all about how to install a Python and just a brief introduction about Python as well. Okay, so in the video full of Tamil தான் இருக்கும். And let's start with the installation process. Before getting into that installation, let me tell you what is Python. ஸோ பைத்தன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம C++, ஜாவா அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அது எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் என்ன வித்தியாசம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீழே என்னென்ன லாங்குவேஜ்லாம் வரும், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கீழே என்னெல்லாம் வரும், அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், பைத்தான்னா இது எதுக்கு நமக்கு பைத்தான் படிக்கிறோம், ஜாவாவுக்கும் பைத்தானுக்கு என்ன வித்தியாசம், ஸோ இது எல்லாமே நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ரௌசரில் போய் பைத்தான் பைத்தான் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு அடிச்சாரு அதில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். See, you'll be getting a setups. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்று 3.7, 3.6, 3.7.0 இது மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு உங்களோட பிளாட்ஃபார்ம் என்னது, அதாவது பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஓஎஸ் தான் பிளாட்ஃபார்ம் அடிப்போம். ஸோ என்னோட வந்து விண்டோஸ், அதுவும் விண்டோஸ் 7 64 பிட். ஸோ எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா 64 பிட். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 32 பிட் அப்படின்னா இது வந்து ரெண்டுமே சப்போர்ட் ஆகும், 32 + 64. ஸோ இதுவே பண்ணலாம். நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்களோட கம்ப்யூட்டரோட பிட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தெரில, உங்கள் ஓஎஸோடது தெரில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் போய் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதில் காட்டும். ஓகே, சிஸ்டம் டைப் எத்தனை பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து. ஓகே, ஸோ என்னோட வந்து 64 பிட் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டமானது இல்லை. ஜஸ்ட் நெக்ஸ்ட் போட்டால் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ சாரி, மியூட்டில் இருந்துச்சு. ஓகே, இதை நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் பைத்தான் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்டால் ஏற்கனவே பண்ணி வச்சு பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணி இந்த கமெண்ட் லைனை வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ சும்மா ஒரு கமெண்ட் வந்து டைப் பண்ணேன். ஓகே, ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு டெல் யூ சம்திங் அபவுட் கம்பைலர். ஓகே, ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பாங்க கம்பைலர் அப்படின்னா என்னது. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து தெரில அப்படின்னா கம்பைலர்னா ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து மிஷினுக்கு புரியுற மாதிரி ஒரு இதை மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் கம்பைலர். ஓகே, ஸோ அந்த கம்பைலர் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல் பி செக்கிங் ஃபார் த என்டையர் கோடிங். சப்போஸ் யூ ஹேவ் 100 lines ஆஃப் கோட், சிஓ, C++ஓ இல்லை ஜாவாவோ 100 லைன் கோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 லைன்லையும் ஒரு எரராவது இருக்குதா, ஒரு எரர் கூட இல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகி அடுத்த லெவலான எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு போகும். இதுதான் கம்பைலரோட வேலை. இப்படி இந்த மாதிரியான எக்ஸிக்யூஷன் நடக்கிறது எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது C++, ஜாவா அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுதான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ what about the other one? I was talking about something else called the scripting language, right? ஸோ அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து எப்படி இந்த மாதிரி இல்லாமல் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கம்பைலேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்பிரட்டர் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்பிரட்டர் இன் த சென்ஸ், ஓகே, இன்டர்பிரட்டர் இன் த சென்ஸ் ஒரு அதே 100 லைன் கூட எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். அதில் ஃபர்ஸ்ட் லைன் எடுக்குது, ஃபர்ஸ்ட் லைனை இன்டர்பிரேட் பண்ணுது, நடுவில் அதை மிஷின் லெவலுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் உடனே எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு கொடுத்துரும். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் எடுத்து எரர் இருக்கான்னு பார்த்துட்டு உடனே எக்ஸிக்யூட் ஆகி ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்கும் போது அதுக்கு இப்போ வந்து நான் பிரிண்ட் எஃப்னு கொடுக்குறேன்னா பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். அந்த பிரிண்ட் பண்ணணுங்கிற வேலையை உடனே எக்ஸிக்யூட் பண்ணிடும், அவுட்புட் நம்மளுக்கு காமிச்சிடும். ரெண்டாவது லைன் அந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி சினாரியோ, அதாவது லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே,
இதெல்லாம் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். அதே 100 லைன் கோடில் 99வது லைனில் வந்து உங்களுக்கு எரர் இருக்குன்னு வைங்களேன். இதே C++ ஜாவாவில் வந்து என்டையர் ப்ரோக்ராமும் கம்பைல் பண்ணும் பார்க்கும். 99 லைனில் வந்து உங்களுக்கு எரர் இருக்குன்னு சொல்லி கம்பைலேஷன் ஃபெயில்னு வந்துடும். ஒரு கமெண்ட் கூட எக்ஸிக்யூட் ஆகாது. இதே இது பைத்தானில் அல்லது PHPயோ எல்லாம் சம்மத ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல நம்ம பார்க்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து 98வது லைன் வரைக்கும் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருக்கும். 99 லைன்ல எரர் வரும்போது தான் யூ காட் சம் எரர் ஆன் திஸ் பர்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இன்டிமேட் கொடுக்கும். ஸோ தட்ஸ் a big difference between the programming language and the scripting language. So let me tell you some examples for programming languages, and I have told you that C, C++, Java, these things falls under programming languages. So scripting languages அதை பத்தி பார்க்க போனோம் அப்படின்னா, PHP, Python, R programming, that's one of the emerging programs, and other Ruby. So இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல வர ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ இதுதான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் கம்பைல் பண்ணி பார்த்து யாராவது கிளியர் பண்ணுறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். ஸோ அதனால ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து it will be much more faster for the smaller programs for the smaller programs. Okay, ஸோ உங்களுக்கு வந்து பைத்தான் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து வந்து interpreter அப்படிங்கறது சொல்லிட்டேன். and I have talked something about the difference between the compiler and the interpreter, difference between programming languages and scripting languages. ஸோ அதான் சொல்லியிருக்கேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அதையும் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ let me move to the next slide. ஓகே, ஸோ இது வந்து பைத்தானோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து பைத்தானோட ஃபீச்சர்ஸ் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் தான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் சொல்லியிருக்க மாதிரி இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணாது, கம்பைலர் யூஸ் பண்ணாது. அதாவது கம்பைலர் பண்ண வேண்டிய வேலை அந்த ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இருக்காது. இன்டர்பிரட்டரே அது தானே பண்ணிக்கும். அதாவது அந்த லாங்குவேஜ், அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து இன்டர்மீடியட் லாங்குவேஜை மாற்றி அதை எக்ஸிக்யூஷன் கொடுக்குறக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. அது எக்ஸிக்யூட்டர்ஸ் தனியாக இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டர்ஸ் ஜைத்தான். ஸோ பைத்தானோட எக்ஸிக்யூட்டர்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டர்ஸ் வந்து ஜைத்தான். இப்போ ஜாவாவில் வந்து JVM அப்படிமா, ஜாவா virtual machine. So that's the only class and that's only thing which runs the class file of the Java. Class file அப்படின்னா ஜாவா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராமையும் கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிளாஸ் ஃபைலாக தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கிளாஸ் ஃபைலை எடுத்து ரன் பண்ணுறது அந்த JVM. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஃபைலை வந்து ரீடபிள் ஃப்ரம் எனி பிளாட்ஃபார்ம். ஓகேவா? எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் JVM இன்ஸ்டால் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரே காரணத்துக்காக தான் ஜாவா வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். and இதே ஃபீச்சர் வந்து C or C++ we can't find that. Okay, and I just leave it into Java. Let me come back to Python. பைத்தான் அப்படிங்கிறத பார்த்து நம்ம இன்டர்பிரட்டர் சொல்லிட்டோம். இன்னொன்று வந்து இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இன்ட்ராக்டிவ், ஸோ இன்டர்பிரட்டரும் இன்ட்ராக்டிவ் கைண்ட் ஆஃப் சிமிலர் ப்ரொனவுன்சியேஷன் பட் டெஃபினெட்லி நாட் சிமிலர் மீனிங். இன்ட்ராக்டிவ் அப்படிங்கும் போது இப்போ நான் வந்து ஒருத்தர் பேசியிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கேன், ஹாய் ஹவ் யூ மேன் அப்படின்னா அவங்க எனக்கு ஃபைன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா தட்ஸ் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ். அல்லது ஒரு இன்டர்வியூ வந்து கேள்வி கேட்காங்க அந்த அவங்கள்ட்ட, okay, tell me about yourself அப்படின்னா அந்த பையனும் ஓகே ஐ எம் so and so and I came from so and so அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன். அவங்களுக்கு கேட்டால் அதுக்குள்ள பதில் வந்து உடனே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இன்ட்ராக்டிவ் செஷன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஒரு லவர்ஸ்க்கோ நீங்கள் வந்து இங்கே வந்து லெட்டர் எழுதி போடுறீங்களா, அது போய் அங்கே போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்கு ஒரு ரிப்ளை எழுதுறதுக்கு ஒரு 4 நாள், திரும்ப இங்கே சேர்றதுக்கு ஒரு 8 நாள். இது வேறு இன்ட்ராக்டிவ் செஷன் கிடையாது. நீங்கள் இதே இது நீங்கள் வந்து ஃபோனில் பேசுனீங்க அப்படின்னா அது வந்து இன்ட்ராக்டிவ் செஷன். ஸோ பைத்தானையே நம்ம இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ லெட் மீ ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள். இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அதாவது பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன பண்ணியிருக்குன்னா ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு நடுவில் எந்த ஒரு கம்பேரிசன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது நம்ம ஒரு ஜாவாலையோ சிலையோ C++லையோ பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரன்னு கொடுத்து அதில் கம்பைலேஷன் சொல்லி ஒன்று நடக்குங்க. அந்த கம்பைலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூஷனுக்கு போய் அதுக்கப்புறம் நீங்க டர்போ C அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொடுப்பீங்க, ரன் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து கம்பைலேஷன் முடிஞ்சோன்னா நோ எரர்ஸ் ஃபவுண்ட் பிளஸ் எனி கீ டு எக்ஸிக்யூட் அப்படின்னு உங்களுக்கு வரும் டர்போ Cல. அதை கிளிக் பண்ணதுக்கு தான் வரும். ஸோ அதுதான் நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் இதில் கிடையாது. நீ எதுவும் தேவையா கேட்கணுமா கேளுங்க, உடனே இது ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து நான் கேட்குறேன்னு வைங்களேன், ஜே அப்படிங்கிற கேரக்டர் வந்து
இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்கணும். ஜோசப்ல இருக்கான்னு கேட்கணும். ஆமா அப்படிங்கிறது எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படிங்கிறது நல்லா சொல்லுவேன். ஸோ இது வந்து நான் கேட்குற கேள்விக்கு அதாவது நம்ம ஒரு கூகுள் அசிஸ்டன்ட்டையோ இல்லை ஒரு சிரிட்டையோ கேட்கறோம்னா அதுதான் அந்த இன்ட்ராக்டிவ் செஷன் வந்து கேட்குறேன். ஸோ ஹவ் த வெதர் அவுட் சைட் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா யா இட்ஸ் கோல்ட் ஆர் இட்ஸ் வெரி சன்னி அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுல. ஸோ தட்ஸ் இன்ட்ராக்டிவ் செஷன். ஸோ அதே மாதிரி தான் இந்த பைத்தான் நடக்குது. ஓகேவா? ஸோ ஒன் மோர் திங், கூகுள் அசிஸ்டன்ட் பற்றி பேசணும். ஐ நீட் டு டெல் யூ சம்திங். Google search engine, they are using Python. Okay, they are using Python. So Python is such a powerful language, and it's one of the emerging languages. Okay. ஓகே. ஸோ இன்னொன்று வந்து பிகினர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது உடனே பிகினர்ஸ் லாங்குவேஜ் அப்போ சின்ன லாங்குவேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. டெஃபினட்டாக இல்லை. ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏபிசிடி படிக்கிறாங்க, அதுவும் பிகினர்ஸ் லாங்குவேஜ் தான். பட் ஏபிசிடிலாம் இங்கிலீஷே அடங்குது. A to Z தான் எல்லா இங்கிலீஷ் வேர்ட்ஸும் அடங்குது. ஸோ அதுக்கு வந்து A to Z வந்து அவ்வளோ செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஸோ இட்ஸ் மச் மோர் பவர்ஃபுல் தேன் எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? ஸோ நம்ம தமிழோட கம்பேர் பண்ணும்போது இல்லை, இங்கிலீஷில் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் எல்லாமே A to Z அடங்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அது வந்து ஆனால் பிகினர்ஸ் லாங்குவேஜ். ஏபிசிடியை யாரும் 12th இல்லை 11th அந்த மாதிரி கற்றுக்க மாட்டாங்க. ஒரு பிகினர், அதாவது ஒரு சின்ன பையன் அவங்க தான் கற்றுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏன்னா அது வந்து அப்போ கற்றுக்கிறது வந்து அப்போவே கற்றுக்கிற அளவுக்கு அது அவ்வளோ ஈஸி. அந்த தான் அது பிகினர்ஸ் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தாங்க பைத்தானும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து சிஓ, C++ or even you don't need to have a little bit knowledge about programming. ஓகே. ஸோ இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. Directly you can get into Python. One more thing I need to tell you. இப்போ current, I mean 2017 அந்த இதுல வந்து அந்த இயர்ல இருந்து, I mean last yearல இருந்து அன்அனிஸ்ட்ல first year first semesterக்கு Python வருது, which means it is that easy to learn. Even for first year, even the first years can learn that particular language. So it is that easy. Okay, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. பட் மற்றபடி மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அது முதல்ல இன்ஸ்டால், ஐ மீன் எமர்ஜ் ஆகி அது ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பைத்தான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை, முக்கியமாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அது வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம அதை பற்றி பேசிட்டே இருக்கலாம். ஈஸி ரீடபிள் அண்ட் what about the next thing? லெஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டைன் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து என்றைக்குமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ணுறேன், ப்ளே ஸ்டோரில் அதை அப்லோட் பண்ணுறேன், அதோட என் வேலை முடியாது. டெஃபினெட்லி ஐ நீட் டு மெயின்டைன் தட் பர்டிகுலர் அப்ளிகேஷன் த்ரூஅவுட் மை லைஃப் ஸோ தட் இட் கேன் ஸ்டாண்ட் இன் தி மார்க்கெட். புரியுதா? அதாவது நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி, இது வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் வரும். அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா சோலி முடிஞ்சது, இல்லை யாரும் ஹேக் பண்ணிக்கலாம், இல்லை எதனாலும் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இட் வில் பி வெரி ஹியூஜ். ஸோ அதே இது நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் மேக் தேம் mean high, less maintenance. Okay, and reliable. Of course, Python is very reliable because you know Python இல்லாத பேக்கேஜே இல்லை. பேக்கேஜ் ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜோட இன்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ சியோட நேட்டிவ் சி அப்படிம்பாங்க. ஸோ அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள உள்ள பேக்கேஜஸ்லாம் இருக்கும். ஸோ Python by default have all these packages. ஸோ அது வந்து ரொம்ப ரிலேயபிள் அப்படிம்பாங்க. எதுனாலும் எடுத்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தில்லோட தான் Python. ஸோ த லாஸ்ட் ஒன் இஸ் சப்போர்ட்ஸ் ஆல் டாப் டேட்டாபேசஸ். டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து மைண்டில் Oracle, SQL அண்ட் MySQL அந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ் வரும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தெரியாத நிறைய இருக்குது. MongoDB, Dynamo அண்ட் Cassandra, Hivepick அந்த இதெல்லாம் பிக் டேட்டா கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. அந்த மாதிரி டாப் மோஸ்ட் டேட்டாபேசஸ் எல்லாமே நம்மளோட பைத்தானை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். ஸோ இதை தவிர வேறு என்ன வேணும்? எல்லா இடத்துலையும் சப்போர்ட் இருக்க இடத்துல இருக்கும். இது போக உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் நீங்கள் டே டு டே நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ அபவுட் த கூகுள் சர்ச் இன்ஜின். இட் ஹஸ் ஆல்சோ used Python coding. Okay, and Pinterest அப்படிங்கிற ஒரு சைட் வந்து என்டையர் சைட் வந்து நம்மளுக்கு பைத்தான் தான் ரன் பண்ணியிருக்காங்க. அண்ட் many thing கோரா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோரம்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கிறது, அந்த சைட்டும் பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், PHP, பைத்தான், ஆர் ரூபி. ஸோ இது எல்லாமே ஆர் ப்ரோக்ராமிங் தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னா. ஸோ அதில் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆனது வந்து PHP வந்து ரொம்ப ஒரு 2 years முன்னாடி அதை ஃபெமிலியர் ஆகிட்டு. பைத்தான் அப்படிங்கிறது இப்போ தான் வந்துட்டு இருக்கு. So it's really good to learn Python at this. I mean, this is the right time for you guys to learn Python. So I already told you, I'm Joseph from Hejex Technology. Okay, so உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து Python மட்டும் இல்ல, so Python is preferable, but I don't say like Python is the only scripting language you need to learn. It's not like that. Okay, it's your
choice. So இத மாதிரி பைத்தான் மாதிரி நாங்கள் நிறைய கோர்ஸ் வந்து we are providing for you guys. ஸோ எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எங்களோட டீடைல் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ in the class, in the session, if suppose you are choosing Python, we'll be giving you a free demo, unlike the offline classes. It's not like it will be an interactive session. If suppose you are choosing an online course, அதாவது நீங்க வந்து ஆன்லைன் கோர்ஸ்ல படிக்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் we'll be providing a free demo. அதாவது நீங்க எந்த ஒரு சார்ஜ் பே பண்ண தேவையில்ல. We'll be providing a demo. You can see the demo and you can see the way we take the class, and you can see the content, what are the contents we will be covering in that particular course. அதாவது பைத்தான் அப்படின்னா பைத்தான் என்னென்ன எடுப்போம், எப்படி எடுப்போம், அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு லைவா ஒரு கிளாஸ் தான் நாங்கள் உங்களுக்கு டெமோ கொடுப்போம். ஆன்லைன்னாலும் சரி ஆஃப்லைன்னாலும் சரி நாங்கள் ஒரு டெமோ கொடுப்போம். நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெமோ நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் ரூம்ல கோர்ஸ்க்குள்ள ஜாயின் பண்ணால் போதும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிமாண்ட் அண்ட் மணி, அண்ட் ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு பே த மணி ஒன்லி தென் வில் பி அலோவிங் யூ டு த கிளாஸ். அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. கிளாஸ் ரூம்ல என்ன நடக்குது, கிளாஸ் எப்படி, அதாவது ஒரு காலேஜ் எப்படி இருக்கு, என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்காமலே போய் சேர்ந்துருங்க. எப்படிதான் நான் உள்ள போனோம்னா காலேஜ் எந்த லட்சத்துல இருக்குன்னு நம்மளுக்குலாம் தெரியும், நம்மளும் அப்படிதான் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இங்க கண்டிப்பா கிடையாது. யூல் பி ஹேவிங் எ லைஃப் டைம். ஓகே, ஸோ please do comment and like our video if you really like our video. And if you need some other video, like if you don't have any idea about something else, suppose you don't have any idea about big data or something else, you're like free to comment in our video for our video. Please do comment under this video, and if you really like this video, like it and please do share it, and thank you.